வணக்கம் நண்பர்களே, இது பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான ஒரு யூடியூப் சேனல். பொதுவாக இந்த சேனலில் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தொடர்பான டயக்ராம்ஸ் எல்லாம் எப்படி வரைகிறதுங்கிறத இந்த யூடியூப் சேனலில் பார்க்கலாம். இப்போது ஆர்ஸ்டூடியோவில் பேசிக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான பேசிக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இந்த ஆர்ஸ்டூடியோ, அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆர்ஸ்டூடியோவில் எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சில பேசிக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது. அது ஒன்று என்னென்னு பார்க்கலாம். மற்றும் அந்த பேசிக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு அது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் அதை போய் பார்த்துட்டு வாங்க. அண்டு இப்போ ஒன்றா பேசிக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னா மீன், மீடியம், மோட், ரேஞ்ச், வேரியேஷன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இன்டர்குவான்டைல் ரேஞ்ச் IQR, குவார்டைல்ஸ், பர்சன்டைல்ஸ், டிசிலைன்ஸ், சீக்னஸ், குரிஸ்டியஸ், மினிமம், மேக்ஸிமம், சம் அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கவுண்ட், சாம்பிளோட சைஸ். மொத்தம் 16 பேசிக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் ஒன்றா எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதாவது ஒரு பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயாலஜிக்கல் ரிலேட்டடான ஒரு டேட்டாவை வச்சு எப்படி இந்த 16 பேசிக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஒன்றா ஆர்ஸ்டூடியோ அனலைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இப்போ அதுக்காக நம்ம ஒரு பயாலஜிக்கல் டேட்டா செட்டை தான் எடுக்க போகிறோம். அதுக்காக ஹியூமனோட ஹீமோக்ளோபின் லெவல் 10 டிஃப்ரெண்ட் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் நம்ம அந்த மெடிக்கல் பயாலஜிக்கல் டேட்டா எடுத்திருக்கோம். ஸோ அந்த டேட்டா எப்படி என்டர் பண்ண போகிறோம்னா கன்சோல் பார்ட்டில் இப்போ டேட்டா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பயாலஜிக்கல் டேட்டா செட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா டேட்டா கிரியேட் பண்ண போகிறோம். டேட்டா லெஸ்ஸன் ஹைஃபன் போட்டுக்குங்க. ஸோ டேட்டா டாட் ஃப்ரேம் இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஹீமோக்ளோபின் வேல்யூ என்ட்ரி பண்ணணும். ஸோ அதுக்காக ஹீமோக்ளோபின் இஸ் ஈக்குவல் டு C. இப்போ ஓப்பன் த ப்ராக்கெட் அண்டு 10 ஹீமோக்ளோபின் லெவல்ஸை என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் 10 ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ என்ட்ரு கொடுங்க. அடுத்ததாக இந்த ஹீமோக்ளோபினோட டேட்டா செட்டை ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒவ்வொரு டைமுமே நம்ம அந்த முழு ஹீமோக்ளோபின் டேட்டாவை என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சிம்பிள் டெக்ஸ்ட்டாக ஒன்று கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சிம்பிள் டெக்ஸ்ட்டாக எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் லெஸ்ஸன் ஹைஃபன் டேட்டா. இப்போ நம்ம டேட்டா என்ட்ரி, நம்ம ஹீமோக்ளோபினோட டேட்டா என்ட்ரு கொடுங்க. இப்போ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீமோக்ளோபின் வந்துடும். ஸோ என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ நம்ம டேட்டாவை எக்ஸுங்கிற ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட்டாக இந்த ஃபுல் ஹீமோக்ளோபின் டேட்டாவும் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பேசிக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மீனை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மீன். இதுக்கு ஃபங்க்ஷன்ஸாக மீன் தான். மீன். ஸோ என்ட்ரு கொடுங்க, ப்ராக்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ், ஏன்னா நம்ம இந்த ஒட்டுமொத்த ஹீமோக்ளோபின் டேட்டாவும் எக்ஸுங்கிற ஒரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ட்ரு கொடுத்திங்கன்னா நமக்கான மீன் வேல்யூ வந்துடும் 13.25. அடுத்த ஒன்று பார்க்குறதுனா மீடியன். ஸோ அதே மாதிரி தான் மீடியனுக்கான ஃபங்க்ஷன்ஸும் சேம் மீடியன் தான்.
என்டர் கொடுங்க. இப்போ எக்ஸ். ஓகே, என்டர். 13.35 மீடியன் வேல்யூவாக வந்துருச்சு. அடுத்ததாக வந்து மோடு, மூணாவதாக வந்து மோடு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கஸ்டம்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணணும். ஸோ அதுக்காக சிம்பிளான ஒரு கஸ்டம்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அது இப்போ பண்ணலாம். மோட் அண்டர்கோட் ஃபங்க்ஷன், ஷார்ட்டாக வந்து FUNC அண்டு ஸ்பேஸ் விட்டு லெஸ் தென் ஹைஃபன் ஃபங்க்ஷன் நம்ம இப்போ எக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நம்மளோட டேட்டாவுக்கு. ஸோ அடுத்ததாக வந்து ஓப்பன் த ப்ராக்கெட், இதில் ஒரு ப்ராக்கெட்டை டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ கீழே என்டர் கொடுக்க போகிறோம். ஸோ என்டர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு ஜம்ப் ஆகணுன்னா நீங்கள் இந்த எண்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்த கோடு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ வந்தோன்னா உங்களுக்கு எண்டு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் வந்துடும். ஸோ UX less than hyphen unique. இப்போ எக்ஸ் அண்டு என்டர் கொடுங்க. ஏன்னா இந்த ப்ராக்கெட்டை நம்ம ஃபுல் எண்டு கொடுக்காம நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து எண்ட் ஆகாது. நம்ம கொடுக்குற வரைக்கும் ஒவ்வொரு டைம் எண்டுக்குமே அந்த கண்டினியூ ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆகிட்டே வரும். ஸோ UX ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டு விச் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ டியூப்லேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி மேட்ச் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி x, UX. இப்போ என்டர் கொடுங்க. ஏன்னா நம்ம இன்னும் ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இப்போ ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ என்டர் கொடுங்க. அடுத்ததாக இப்போ மோடு, ஏன்னா மோடுக்கான ஃபங்க்ஷன்ஸ் மோட் ஃபங்க்ஷனை கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ். ஸோ மோடோட வேல்யூ வந்துருச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன அனலைஸ் பண்ண போகிறோம்னா மினிமம். ஸோ மினிமம் வேல்யூ என்ட்ரி பண்ண போகிறோம். அதுக்கு ஷார்ட்டாக MINX. ஸோ மினிமம் வந்து 11.5ங்கிறது நம்மள டேட்டாவில் இருக்கக்கூடிய மினிமமான வேல்யூ. ஸோ அடுத்ததாக வந்து பார்க்க போகிறோம்னா மேக்ஸிமம். ஸோ இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா மேக்ஸ் ப்ராக்கெட் எக்ஸ். ஸோ 14.8ங்கிறது நம்ம ஹீமோகுளோபின் லெவலில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மதிப்பீடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் தான். இப்போ நம்ம எக்ஸுங்கிற டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ரேஞ்ச் பார்த்தோன்னா 11.5லேருந்து 14.8 வரைக்கும் நம்மளோட டேட்டாவோட ரேஞ்ச் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன்னா சம் தான். SUM கொடுத்துட்டு சம் எக்ஸ். ஸோ நம்ம டோட்டல் ஹீமோகுளோபினோட சம் வேல்யூ பார்த்திங்கன்னா 132.5. அடுத்ததாக வந்து கவுண்ட்டு. ஸோ சாம்பிளோட சைஸ் கவுண்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன கோடுன்னா லென்த் எக்ஸ். ஸோ நம்ம டோட்டலோட டேட்டா ஹீமோகுளோபின் லென்த் எவ்வளோன்னா சாம்பிளோட சைஸ் வந்து 10. அடுத்ததாக வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன். ஸோ அதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா வேரியேஷன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ், இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அண்டு குவார்டைல்ஸ். ஸோ த ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது என்னென்னா வேரியேஷன்ஸ்.
இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து VAR X. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா வேரியேஷன் வந்து 1.68. ஏன்னா 7ங்கிறத வந்து 3வது ஸ்தானம் 5க்கு மேலே வந்ததுன்னா அதை 1 முன்னாடி கூட்டிக்கிட்டு 1.17. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் அந்த கோடு பார்த்தீங்கன்னா ST(X). ஸோ இப்போ என்ட்ரு கொடுங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1.08. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். ஸோ அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா IQR. ஓப்பன் த ப்ராக்கெட் X. ஸோ the IQR ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 1.48. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவார்ட்ரைல்ஸ். இதனோட கோடு என்னன்னா குவார்ட்ரைல். குவான்டைல் X. குவான்டைலில் 0% வேல்யூ 11.5, 25%ங்கிறது 12.60, 50%ங்கிறது 13.35, 75%ங்கிறது 14.07, 100%ங்கிறது 14.8. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா பொசிஷன் மெஷர்ஸ். ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா பர்சன்டைல்ஸ் அண்டு டிசிலைன்ஸ். பர்சன்டைல் தான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு குவான்டைல் X, ப்ரோப்ஸ் PROB C ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. (0.25) ஸ்பேஸ் 0.5 ஸ்பேஸ் 0.75. இப்போ என்ட்ரு கொடுங்க. ஸோ 25%ஓட வேல்யூ 12.6, 50%ங்கிறது 13.35, 75ங்கிறது 14.75. ஸோ இது வந்து பர்சன்டைல்ஸ் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து டெசிலைன்ஸ். ஸோ இதுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா குவான்டைல் தான். குவான்டைல் X open the bracket 0.1 comma space 0.9 comma space by is equal to 0.1. ஸோ என்ட்ரு கொடுங்க. இப்போ வந்து 10%, 20% to 90% வரைக்கும் நம்மளோட டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 10%ங்கிறது 11.77, 90%ங்கிறது 14.26. ஸோ அடுத்ததான் இன்னொன்று பார்க்க போகிறோம்னா சேஃப் மெஷர்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சேஃப் மெஷர்ஸ் இது என்ன பண்ணணும்னா
இதுக்காக மூமெண்ட்னு சொல்லி ஒரு லைப்ரரி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சேஃப் மெஷர். இப்போ லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் லைப்ரரி, அதுக்காக இன்ஸ்டால் பேக்கேஜ், மெமன்ஸ். ஸோ பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனே இங்கே இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த பேக்கேஜஸ் வந்து லோட் பண்ணுறதுக்கு லைப்ரரியில் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு லைப்ரரி பேக்கேஜோட நேம் இப்போ ஆக்டிவ் ஆயிடுச்சு. அடுத்து இதில் சேஃப் மெஷரில் சீக்னஸும் குர்ஸ்டைல்ஸும் பார்க்க போகிறோம். இதுக்கான கோட் வந்து சேம் சீக்னஸ் எக்ஸ். ஓகே, வேல்யூ வந்து -0.30. அடுத்ததாக வந்து லாஸ்ட் ஒன் வந்து குர்ஸ்டைல். இதுக்கான கோட் வந்து சேம் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த 16 பேசிக் டிஸ்கிரிப்டிவ்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய 16 பேசிக் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எப்படி அனலைஸ் பண்ணுறங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்தோம். இது ஒன்றுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் மோடு. இது எப்படி அனலைஸ் பண்ணுறது, மற்ற இந்த டேட்டா செட்டை வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த டேட்டா செட்டுமே உங்களுக்கு இந்த யூஸ் பண்ணக்கூடிய கோடுமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் ஆர்ஸ்டுடியோவில் அடுத்தடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு டேட்டா எப்படி அனலைஸ் பண்ணுறது, பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படி ஒன்று ஒன்றா போனால், அண்டு பேசிக் ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணுறதுலேருந்து அட்வான்ஸ்டு கிராஃப் கிரியேட் பண்ணுறது வரைக்கும் ஒன்று ஒன்றா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching this video.